வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழா, நூற்றாண்டு நிறைவு விழா இந்த ஜூன் மாதம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கு. கலைஞர் அவர்களை பற்றி பொதுமக்கள் சாமானியன் தெரிந்து கொள்ள வேண்டிய இல்லை எல்லாருமே அவரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவரை பற்றி பொதுமக்கள் அறிய விரும்புகிற ஒரு செய்தி ஏதாவது இருக்கா, நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அதுல அவரை பத்தி நிறைய களங்கள், அவர் ஆடிய களங்கள் அதிகம், புலங்கள் அதிகம், எல்லாத்துலேயுமே செய்திகள் இருக்கும். இப்போ நான் விவாதத்துறை, செய்தி தொடர்புத்துறை அப்படின்னு பார்க்கும்போது நான் அவர்கிட்ட எதை பார்ப்பேன் அப்படின்னா, மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், விவாதத்தை எதை சீரியஸாக கொண்டு போகணும், எதை நகைச்சுவையோடு கொண்டு போகணும், இது அந்த அந்த சூழலை செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். நான் தலைவர் கலைஞர்கிட்ட அதான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதாவது ஒரு இடத்துல அவர் பேசும்போது அந்த விவாதம், இப்போ முதல் முறை குளித்தலையிலேருந்து அவர் போய் அங்கே நம்ம சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறார். பேசி அவரை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மாட்டேறு வாரம், அந்த விவசாயிகள் பிரச்சனையை பேசுகிறார். பேசி முடித்த உடனே அன்னைக்கு இருந்த நம்ம சபாநாயகர் ஒரு கிருஷ்ணராவ் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு மிகப்பெரிய அகடமிஷியனும் கூட, இந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்தவர். அவர் வெரி குட் ஸ்பீச் அப்படின்னு எழுதி அனுப்புகிறார். அப்போ எப்போ ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே முதல் முறையாக போகிறாரு, அந்த முதல் முறையாக போகும்போதும் அந்த முத்திரை பதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் இருக்குல்ல, அதுதான் தலைவர் கலைஞர். அப்போ அதை தொடர்ந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பல நேரங்களில். எப்போவுமே உங்களுடைய பேச்சு அப்படின்னு வந்ததுக்கு பிறகு அது பேசப்படக்கூடியதாக மாறுகிறதே, அது எப்படி? அப்போ அவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்திற்குள் போகிற போது நான் முதல் நாள் போவதாகவே நினைத்து கொண்டு ஒரு மாணவனை போல் பயபக்தியோடு போகிறேன். அவர் முதலமைச்சர் ஆனால் கூட சொல்கிறாரு. அப்போ எந்த களமாக இருந்தாலும் ரைட், அதில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு உத்வேகம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த விவாதத்தை கொண்டு போகிற அழகு இருக்கு இல்லையா, அது ஒரு பாராட்டத்தக்க அம்சமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், எம்ஜிஆர் முதலமைச்சர், தலைவர் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அவருடைய அமைச்சரவையில், எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட கார் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் கிளப்புக்கு போகுது, ரேஸ் கிளப்புக்கு போய் அந்த கார் போயிட்டு திரும்ப வர்றது, ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. எடுத்து தலைவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க, தலைவர் கலைஞர்கிட்ட. அப்போ இதை கொடுத்த உடனே தகவல் வெளியே போயிடுது, இந்த மாதிரி அமைச்சருடைய கார் ரேஸ் கிளப்புக்கு போனது வரைக்கும் தலைவர் கலைஞர் கையில் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு சட்டமன்றம் அவ்வளோதான் அப்படின்னு பட்டைய கிளப்ப போகிறார் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதிரி அப்போ லைவு உள்ளெல்லாம் யாரும் போக முடியாது. ஈவினிங் வெளியே அதெல்லாம் அந்த செஷன் முடிஞ்சோடனே வெளியே கொடுத்தா தான் தெரியும் அந்த சூழல். அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. பார்த்தா எம்ஜிஆரும் தலைவர் கலைஞரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. பத்திரிகையாளர் பார்க்குறாங்க, என்னடா இது, என்னவோ நினச்சோம், என்னவோ நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஆக்சுவலாக அப்புறம் தலைவர் விசாரிக்கிறார், இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அமைச்சர் போகலை, அமைச்சரினுடைய அம்மா அவங்க அவசரமாக போகும்போது வண்டி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ தலைவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது தெரியாமல் நடந்திருக்கலாம், இதை போய் ஒரு விஷயமா நம்ம அங்கே பேச வேண்டாம் அப்படின்ட்டு எம்ஜிஆர்கிட்ட கூப்பிட்டு, இந்த மாதிரி ஏங்க உங்கள் அமைச்சருடைய கார் போயிருக்கு, இது ஆனால் போனது தவறு தான், அம்மாவாக இருந்தாலும் இனிமே இது இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னா அவரும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணிட்டார். ஸோ 2 பேரும் வெளியே வந்த உடனே எம்ஜிஆர் சொல்கிறார், என்ன நானும் கலைஞரும் குடும்பம் பிடி சண்டை போடுவோம்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சிரிச்சிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கலைஞர் சொல்கிறார், தலைவர் நீங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் குடுமி சண்டை போட முடியாது, ஏன்னா எனக்கும் குடுமி இல்லை, எம்ஜிஆருக்கும் குடுமி இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள்,
அது ஒரு பெரிய ஃப்ளேர் அப் விஷயம். அதான் அவர் நினைச்சிருந்தா அதை இடிமுழக்கம் மாதிரி கொண்டு போயிருக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த எப்படி அந்த கார் வந்து ஒரு அமைச்சரோட கார் ரேஸ் கிளப்புக்கு போச்சு. அப்புறம் அவங்க பதில் சொல்றதெல்லாம் எடுபடாதுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். ஆனா இது வந்து அந்த மாதிரியான விஷயம் இல்லை, அரசியல் இல்லை. அந்த மூன்றாந்தர அரசியல் இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்குதே, ஒரு நாத்தம் பிடிச்ச மூன்றாந்தர அரசியல். இந்த அரசியலை தலைவர் செய்யவில்லை. விவாதத்தில் கூட எடுத்து போகும்போது நமக்கான சூடான விவாதமாக கொண்டு போக முடியும் என்று தெரிந்தாலும் அதில் உண்மையிலே நியாயம் இருக்கிறதா? நம்ம எதிரியை அட்டாக் பண்றோம்னா அதில் உண்மையிலே அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஒரு விஷயம் இது. இன்னொரு விஷயம், அவர் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சராக இருக்கும்போது பாஜகவை சார்ந்த எம்எல்ஏ 96ல் நாகர்கோவில் நம்ம பத்மநாபபுரத்தை சார்ந்தவர் லட்சுமணன் நினைக்கிறேன் பேர், பாஜக சார்ந்த அவர் வந்து என்னங்கிறாரு, இந்த பூஜை பொருட்களுக்கெல்லாம் வரியை நீங்கள் நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. வாழ்நாள் முழுவதும் நாத்திகனாக வாழ்ந்த தலைவர் கலைஞர் இப்போ சொன்னார், நீங்கள் கேட்டு நான் இல்லை என்று சொல்லுவதில்லை, கடவுளுக்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த டேக்ஸை உடனே ஃப்ரீ பண்ணார். கற்பூரம் இந்த மாதிரி என்னென்ன பொருட்களுக்கு போடப்பட்டிருந்தோ, திருநீரோ மற்ற பத்திகளோ, இந்த மாதிரி கடவுளுக்கு செய்யக்கூடிய எதைக்கும் வரி கிடையாது அப்படின்னு சொன்ன தலைவர் கலைஞர். ஓகே, ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் நமக்கு மக்கள் முக்கியம், மக்கள் நம்பிக்கை முக்கியம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், ரைட், அது என்னுடைய தனி மனிதனுக்கு உட்பட்டது. பொது இடத்துக்கு வரும்போது பொதுமக்களோட நம்பிக்கை. இப்போ தலைவர் சொல்லியிருக்கலாம், ஏங்க எல்லா பொருளுக்கும் வரி இருக்குது, அப்புறம் அதுக்கு மட்டும் வரி என்ன, கடவுளே பணக்கார கடவுள் தானேன்னு சொல்லியிருந்தா கூட யாரும் தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள், அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும். என் உணர்வை விட என் மக்களின் உணர்வு முக்கியம். இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு நாகரீகமான தரமான அரசியல் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும். நிறைய இருக்கு அவர் பேசின விஷயங்கள். அதாவது அந்த ரே கமிஷன் பிரச்சனை, அந்த அதாவது எம்ஜிஆர் ஊழல், 3 ஊழல் முக்கியமான ஊழல். ஒன்று வந்து இந்த பல்கேரிய கப்பல் பேர ஊழல், பூம்புகார் நிறுவனத்துக்கு கப்பல் வாங்கினதில் கமிஷன் வச்சு பண்ணியிருப்பாங்க, அது ஒரு ஊழல். அப்புறம் எரிசாராய ஊழல், எம்ஜிஆரினுடைய ஆட்சியில் கேரளாவிற்கு கடத்தப்பட்ட எரிசாராய ஊழல். 3வது மருத்துவ படிப்பு இருக்கு இல்லையா, இதில் அட்மிஷன் கொடுக்கறதுல அந்த என்ஆர்ஐ கோட்டா மாதிரி கொண்டு வந்து அதில் கொஞ்சம் காசு வாங்கிட்டு அப்போ இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அட்மிஷன் போட்டார், அதில் ஒரு பிரச்சனை. இந்த 3லையுமே சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்களால மறுக்கவே முடியாது. கப்பல் கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய விவாதத்தில் இது ஊழல் நடந்திருக்குங்க அப்படிங்கிறத கொண்டு நிறுத்தும் போது முதலமைச்சரால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் அதில் ஒரு வகையில் நான் எம்ஜிஆரை வந்து பாராட்டுவேன். என்னென்னா, அந்த இடத்துல ஜெயலலிதா இருந்திருந்தால் ஆனதை பாருன்ட்டு போயிடும் அந்த அம்மா, ஒரு தேர்ட் ரேட் பாலிட்டிக்ஸ். ஆனால் எம்ஜிஆர் நிப்பாட்டினர், நான் கப்பல் வாங்கலை. அதே மாதிரி மருத்துவ இடஒதுக்கீட்டிலையும் அந்த பிரச்சனைக்கு தலைவர் கலைஞர் என்ன சொன்னாரோ அந்த மாற்றத்தை தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த எரிசாராய ஊழல் ரே கமிஷன் உள்ளபடி இப்பொழுதும் சொல்லுகிறேன், அவர் மரணித்த காரணத்தினால் தப்பித்தார். இல்லை என்றால் ஜெயலலிதா அம்மையார் எந்த ஊழலால் தண்டிக்கப்பட்டாரோ அதே ஊழலால் எம்ஜிஆர் தண்டிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அதன் பிறகு தலைவர் கலைஞர் வந்து அதை கடந்து போகிறார். அவருக்கு உடல் முடியாமல் போகுது, அந்த சூழ்நிலையில் போய் நம்ம இதை வந்து ஒரு பெருசாக எடுத்து போக வேண்டாம் அப்படிங்கிறது. அப்போ ஆக்ரோஷமாக இருக்கிற இடத்தில் ஆக்ரோஷம், அன்பாக இருக்க வேண்டிய இடத்தில் அன்பாக, நகைச்சுவையாக இருக்க வேண்டிய இடத்தில் நகைச்சுவையாக, எந்த இடத்தில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் மக்களுக்கு முக்கியத்துவம், அதை அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. இதில் நீங்கள் சுட்டிக்காட்டினது போல ஊடகவியலாளர்களை கையாளுகிற விதம் அப்படின்றது தனித்துவமாக பார்க்கப்படும், அது பாராட்டவும் படும். குறிப்பாக பிரபாகரன் வந்து என்ன ஆனார், உயிரோடு இருக்காரா இல்லையான்ற கேள்விக்கு வந்து வீரனுக்கு மரணம் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே என்ன சொல்கிறனே தெரியாமல் ஆடி போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நான் அடித்தா நீங்கள் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற பதில் எல்லாமே ஸ்பான்டேனியஸாக வந்து ஊடகவியலாளர்கள் வியந்த பார்த்த ஒரு பதில்கள். நீங்கள் விவாதங்களுக்கு போகும்போது அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்?
அதாவது இப்போ விவாதங்கள் அப்படின்னு நான் போகும்போது என்னன்னா, ஒரு சாதாரண விஷயத்த கூட நம்ம வந்து அஹ், உதாரணத்தோடையோ அல்லது தகவுகள் அல்லது தரவுகளோடையோ தான் நம்ம பேசணும். ஓகே. உங்ககிட்ட பேசும்போது நடந்ததாக பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இப்படி தான் இந்த தேதியில இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு மறுக்க முடியாத அளவிற்கான உண்மைகளை உளப்பூர்வமாக எடுத்து வைக்கணும். அப்பதான் அந்த விவாதம் நிற்கும். அப்பதான் நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம வைக்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது அந்த நம்பிக்கை வரும். ரைட். இது வந்து தலைவர் கலைஞர்கிட்ட உள்ளது. அப்புறம் நீங்க சொன்னீங்களே அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது அது அது வந்து அந்த சமயோசிதம் இருக்குல்ல, அது தலைவர் கலைஞருக்கு மட்டுமே கைவந்த கலை. அது நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து இப்போ அதெல்லாம் பெரிய ரிஸ்கான கேள்வி. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு முதலமைச்சராக உட்காந்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் எப்படி அவர் மரணித்தார் அப்படிங்கிறத விளக்கம் சொல்லணும். ரெண்டுக்கும் இல்லாமல் போராளிக்கு மரணம் இல்லை அல்லது வீரனுக்கு மரணம் இல்லை. ரைட் சொல்றாரு. இப்போ நீங்க என்ன எடுப்பீங்க? ரைட். ரெண்டுக்கும் நீங்க ரெண்டு விதமாகவும் அதை எடுக்கலாம். ரைட். ஒருவேளை அவர் மரணித்திருந்தால் அவருடைய போராட்டம் தொடரும், அந்த போராளிக்கு மரணம் இல்லை. அப்படி இல்லை, அவர் இருக்கிறாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரியான அதாவது ஐக்யூ ஸ்பெஷல் அது வந்து தலைவர் கலைஞருக்கு இயற்கையில் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காரணம் அவருடைய நீண்ட நெடிய வாசிப்பு. வாசிக்க தான் உங்களுக்கு வந்து கருத்துக்கள் உள்ளே இருக்கும். இருக்கும்போது தான் அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கையாளுவது எப்படி அப்படிங்கிறத அப்போ தான் புரிய முடியும். அதில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா 2 பேரையுமே முழுசாக உள்வாங்கியிருந்தார் அவர். தலைவர் கலைஞருடைய நீங்கள் அவருடைய எந்த பேச்சு, எந்த எழுத்து, எந்த விவாதம் எதை எடுத்தாலும் அதனுடைய நிறைவில் அல்லது முதலில் எங்கு பார்த்தாலும் ஒரு வகையில் தந்தை பெரியார் தெரிவார் அல்லது பேரறிஞர் அண்ணா இருப்பார். இது இல்லாமல் அவர் கடந்து போனார் அப்படின்னே நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ ஏற்றுக்கொண்ட தலைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வது ஒன்று. கொண்ட கொள்கையில் உறுதி. இதுதான் என்னுடைய கொள்கை. மரணிக்கும் வரைக்கும் என்னுடைய கொள்கையில் மாற்றமில்லை. இது தலைவர் கலைஞர் கொடுப்பது. பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா, நீங்க கூட அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். அது வந்து அவர் நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு அவர்களுடைய வயது 40, 45 இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல பத்திரிகையாளராக வந்த உடனேயே தலைவர் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. சார், அவரை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட இருந்து கேள்வி என்ன கேள்வி அப்படிங்கிறதான் முக்கியமே தவிர, இவன் சின்ன பையன் நம்மகிட்ட கேட்குறான், இவன் யார்றா இவனுக்கு நம்ம ஏன்டா பதில் சொல்லணும்? யார் கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கேள்வியாக இருந்தால், தரம் இருந்தால் கண்டிப்பாக பதில் சொல்லியிருப்பார். அது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அதாவது நமக்கு வயது, அனுபவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுவோம், அதுதான் நமக்கு கௌரவம்னு நினைக்காம, ஒரு பத்திரிகையாளனா சில பத்திரிகையாளர்களை அவரே கூப்பிட்டு பேட்டி கொடுத்து தூக்கி விட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கிறார். கலைஞர் அவர்களுடைய திமுக ஆட்சிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய திமுக ஆட்சிக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தோணலை. தலைவர் கலைஞருடைய ஆட்சிக்கும் தளபதியாருடைய ஆட்சிக்கும் வந்து அதாவது நிர்வாக ஸ்டைல் மாறி இருக்கலாம். ரைட். அவருக்கு ஒரு பாணி, இவருக்கு ஒரு பாணி இருக்கும். ரைட். அதாவது இப்போ நீங்கள் முரசொலி பேட்டி எடுக்கிறோம். நீங்கள் கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழோடி போய் சர்வீஸ் ரோட்லேயும் வரலாம், மகாலிங்கபுரம் ரோட்டில் போய் இப்படியும் வரலாம். ஆனால் வர்றது எங்க? முரசொலி அலுவலகம். அந்த மாதிரி திராவிட கொள்கையில் தலைவர் கலைஞரும் சரி, தளபதியும் சரி, ஆட்சியினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். தலைவர் பட் அவருக்குரிய ஸ்டைல் அது கண்டிப்பாக இருந்தால் அவருடைய ஸ்டைலில் இவர் இருக்க முடியாது. ரைட். இது இவர் இன்னொரு தலைவர். நம்ம அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய, இவரும் அவரும் ஒன்று அப்படிங்கிறது எதில் ஒன்று அப்படின்னா, கொள்கையில் ஒன்று, நடைமுறையில் அல்லது அந்த பாணியில், த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் சொல்லுவோம்ல, ஆட்சி நடத்தும் பாணி, அதில் அவர் வேற, தலைவர் வேற.
பகுத்தறிவு கொள்கையில கலைஞர் அவர்கள் முன்னெடுத்துட்டு போன மாதிரி இன்னும் தீவிரமா வந்து எடுத்துட்டு போக முடியல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து எடுத்துட்டு போகல அப்படின்ற விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுல என்னன்னா, அது வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப நீங்க தலைவர் கலைஞர் என்ன ஒரு பகுத்தறிவு கொள்கையோட இருந்தாரோ, அதே பகுத்தறிவு கொள்கையோட தான் தளபதியும் இருக்கிறாரு. நம்மளுடைய எதிரிகள் களத்துல நிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்து சில பார்வைகள் மாறுபடும். ரைட். இப்ப ஒரு மதவாத வெறி பிடித்த கும்பல் பாஜக. மதவெறி பிடித்த கும்பல். அது போய் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து மதம் மதம் சார்ந்து கொண்டு போணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதுக்கு இடம் குடுத்துறாம போறது இருக்குல்ல. அத நமக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஓ! தலைவர் இதுல ஸ்டப்பானா நிக்காம விட்டுட்டாரோன்னு தோணும். பட் புறந்தள்ளுகிறது சில நேரங்களில் நல்லது. அப்படி புறந்தள்ளுவதை புரியாதவங்களுக்கு கோபம் வரலாம். என்னடா தலைவர் இதுல இப்படி விட்டாரேன்னு. புரிஞ்சவங்களுக்கு இவனுக்கு தேவையில்லை இது. ரைட். மற்றபடி எனக்கு தெரிந்து அவர் பகுத்தறிவு கொள்கையில் தளபதி தலைவர் கலைஞர் எப்படியோ அப்படித்தான் தளபதியும். அதில் எனக்கு தெரிஞ்சு மாற்று கருத்து இல்லை. நீங்க கேட்கறதுக்கான அடிப்படை அங்கிருந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் மதத்தை பற்றி பேசுவதாலும் இந்து மதம் என்று பேசி கொண்டிருப்பதாலும் அது வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும்போது, ஏன்னா நீங்க ஒரு தேர்தல் அரசியலில் இருக்கீங்க. இந்த இயக்கத்தினுடைய வெற்றி முக்கியம். அப்ப அந்த வெற்றி முக்கியம்னா கொள்கையையும் விட்டு கொடுத்து விடாமல், வெற்றியையும் விட்டு கொடுத்து விடாமல் கொண்டு செல்லுகிற போது எதிரிகளினுடைய விளையாட்டில் சில நேரங்களில் அப்படி தெரியலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர் பகுத்தறிவு பாதையில் அவர் சாமி கும்பிட்றதில்ல, தெளிவாக இருக்கார். அதானே? அப்படிதான் போறார். அதே மாதிரி கட்சியில வந்து தனிப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு, பொது கொள்கை என்று வருகிற போது கட்சியின் கொள்கை எதுவோ அதில் நிற்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. எங்க ஏதாவது இன்சிடென்ட் அப்படி நடந்திருக்கான்னு தெரியல. நீங்க இருந்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.